வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பூவிலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமர். இவரது மனைவி பொன்மலர் ஆடு மேய்த்து வருகிறார். இவர் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி திருச்சி துறையூர் சர் பி.டி. நகரில் ஆடுகளை பட்டியில் அடித்து காவல் காத்தார். அன்று இரவு அங்கு வந்த மர்மநபர் இருவர் பொன்மலர் கண்களில் மிளகாய் பொடியை தூவி அவர் அணிந்திருந்த 11 பவுண்ட் சங்கிலியை பறித்து தப்பினர். துறையூர் போலீசில் பொன்மலர் புகார் கூறினார். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் 48 மணி நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட துறையூர் நடராஜா காலனியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் சுகுமார் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 11 சவரன் நகையை மீட்டனர். போலீசாரை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கத்தினர் தனியார் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடத்தினர். துறையூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் தனிப்படை போலீசாருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். விழாவில் சங்க தலைவர் சத்யம் சரவணன் மற்றும் ஹைகோர்ட் மூத்த வக்கீல் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தனியாக இருக்கும் பெண்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது குறித்து விளக்கம் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி மன்ற கூட்டம் தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடந்தது. கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது 25வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலர் ஜென்னத்துல் பிர்தோஷ் சென்னை அண்ணா பல்கலை மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை கண்டித்து பேசினார். இதற்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தலைவர் உமா மகேஸ்வரி கூட்டம் முடிந்ததாக அறிவித்தார். தேசிய கீதம் பாடப்பட்டது. அப்போது அதிமுக கவுன்சிலர் ஜென்னத்துல் பிர்தோஷ் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு நின்றார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு நடந்த நகர்மன்ற கூட்டத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை கேட்டதுக்காக பேச்சுரிமை பேசினாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னை பேசவே விடல. அவங்க ஒரு பெண்ணுக்கான நான் எந்த விதமான கட்சி சார்பாவோ எது சார்பாவோ நான் பேசல. ஒரு பெண்ணுக்கான நீதியை கேட்டு அந்த வர்ற வருடத்துலனால அந்த பெண்ணுக்கான நீதி வேணும் அப்படிங்கறது தான் என்னோட கோரிக்கை. என்னோட கோரிக்கைக்கு அவங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான பதிலுமே அவங்க சொல்லல, எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. எனக்கு தேவை எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். இது மட்டும்தான் ஒரு பெண்ணா தான் நான் இதை பேசுறேன். நீங்க கருப்பு துணி கண்ணில் கட்டிக்கிட்டீங்க. இதை கண்டிக்கும் விதமா நான் கருப்பு துணி கட்டிக்கிட்டேன். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்று தொடங்கியது. பகல் 10 முதல் நாளான காலை மூலஸ்தானத்திலிருந்து ரத்தின பாண்டியன், கொண்டை, வைரப்பதக்கம், வைர அபயஹஸ்தம் உள்ளிட்ட திருவாபரண அலங்காரத்தில் நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். மாலை அங்கிருந்து புறப்பாடாகி 9:45 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைவார். பகல் 10 வைபவத்தின் 10ஆம் நாளான ஜனவரி 9ஆம் தேதி மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சி அளிப்பார். அதன்பின் ராபத்து வைபவத்தின் முதல் நாளான வரும் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். ரத்தின அங்கியுடன் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசலை கடந்து செல்வார். தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி கைத்தல சேவையும் 17ஆம் தேதி திருமங்கை மன்னன் வேடுவரி நிகழ்ச்சியும் நடைபெறும். அப்போது நம்பெருமாள் தங்க குதிரையில் வலம் வருவார். ஜனவரி 19ஆம் தேதி தீர்த்தவாரியும் 20ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிறைவு பெறும். 21 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் போது மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவர் பெருமாளுக்கு முத்தங்கியுடன் சேவை சாதித்தருள்வார். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் விழா கோலம் பூண்டது. கூடுதல் பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம இருக்கிறது பெரிய கோயில், ஸ்ரீரங்கம் பெரிய கோயில். இங்க நம்பெருமாள் எல்லா ஆழ்வாராச்சாரியரும் எழுதியிருக்காரு. இங்க அத்தியான உற்சவம் தொடங்கியிருக்கு. நேத்துல இருந்து திருநெடுந்தாண்டகத்துல தொடங்கியாச்சு. 21 நாள் அத்தியான உற்சவம். இங்க பகல் 10ன்றது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள், ராபத்துன்றது வைகுண்ட ஏகாதசியில இருந்து 10 நாள். அப்ப இந்த பகல் 10ல முதல் 1000 அந்த பாசுரங்களையும் பெரிய திருமொழியும் சேவிப்பா. ராபத்துல திருவாய்மொழி சேவிப்பா. அதுக்கப்புறம் ஏற்பா. இந்த 10ஆம் தேதி அன்னைக்குதான் வைகுண்ட ஏகாதசி. அப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் என்ன பண்ணிப்பார்? இங்க பெருமாள் இங்க பரமபத வாசல் திறக்கும். பரமபதத்துக்கு நம்ம போனோம்னா அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போவோம். அது போல இங்கேயும் இந்த ஏகாதசி திருசுத்து வழியா பெருமாள் ஏழுவார். ஏழு அங்க விரஜா நதியின் பரமபதத்துல இருக்கு. அதுல தீர்த்தம் ஆடிட்டு போவோம். இங்கேருந்து போறவா எல்லாம் அதே மாதிரி இங்கேயும் விரஜா நதின்னு 4 கால் மண்டபம், அதுதான் விரஜைன்னு சொல்றான். அங்க பெருமாள் போய் நம்மளோட இந்த சரீரத்தை இந்த உடம்ப விட்டுட்டு பெருமாள் கிட்ட போற மாதிரி பெருமாள் ஒரு துப்பட்டி மாதிரி சாத்தி இருப்பார். மேல ரொம்ப அழகா நகை போட்டு அதை மறைச்சுட்டு இருப்பார். நமக்கு அந்த பரமபத வாசலுக்கு முன்னாடி அந்த சேவை கிடைக்கும் அந்த துப்பட்டியோட. அப்புறம் அந்த துப்பட்டி எடுத்துருவார் இந்த தேகத்தை கழிகிற மாதிரி. அந்த பரமபத வாசல் வழியா பெருமாள் வெளில வரும்போது எல்லாரும் ரங்கா 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 ரங்கான்னு ஆரவாரம் போட்டு பண்ணுவா. அப்போ பரமபத வாசல்ல இருந்து வெளில வருவார். வெளியில காத்துட்டு இருப்பார் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் எல்லா ஆச்சாரியர்களும். அவளுக்கு எல்லாம் சேவை சாதிக்கும் போது நமக்கும் சேர்த்து பெருமாள் சேவை சாதிப்பார். கண்கோடி வேணும். தினமும் வித்தியாச அலங்காரம். பெருமாளை சேவிச்சாலே நமக்கு
நமக்கு எப்பயுமே எல்லாருக்குமே ரொம்ப அழகா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப பெருமாள் எவ்வளவு அழகா இருக்காரு. இன்னைக்கு பெருமாள் பாண்டியன் கொண்ட போட்டுண்டு, பாண்டியன் கொண்ட சாத்திண்டு, பச்சையில ஆபரணம் சாத்திண்டு, மஞ்ச பட்டு சாத்திண்டு, முன்னழகு பின்னழகுன்னு தோன்ற பக்தர்கள் எல்லாம் தன்னை பார்த்து ரசிக்கணும், தன்னை பார்த்து சந்தோஷப்படணும்னு பெருமாள் எழுதியிருக்காரு இந்த அர்ஜுன மண்டபத்துல. ஊட்டியில் கோடை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேரிங் கிராஸ் பகுதியில் RTO சதீஷ் தலைமையில் நெடுஞ்சாலை உதவி பொறியாளர் சங்கர், போலீஸ் DSP நவீன்குமார், நகராட்சி பொறியாளர் ராஜசேகர், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் அதிகாரிகள் கள ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்தவர் ரெக்ஸ் மரியா ஹெப்பர். இவர் கடந்த 26ஆம் தேதி வெளியூர் சென்றார். செல்லும் முன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் ரஞ்சித்திடம் தகவல் சொல்லிவிட்டு சென்றார். ரஞ்சித் காலையில் பார்த்தபோது ரெக்ஸ் மரியா ஹெப்பர் வீட்டின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. இதுகுறித்து ரெக்ஸ் மரியா ஹெப்பருக்கு போன் செய்து தகவல் கூறினார். அவர் உடனே புறப்பட்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்குள் சென்று பார்க்கையில் பீரோவை உடைத்து 22 பவுன் கொள்ளை போனது உறுதியானது. அங்குள்ள CCTV கேமரா காட்சிகளை பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் கோவை சுந்தராபுரத்தைச் சேர்ந்த முபாரக் அலியை விசாரித்தனர். பூட்டை உடைத்து நகை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். இவர் பல வழிப்பறி வழக்குகளில் தேடப்பட்டவர் என்பது விசாரணையில் அம்பலமானது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 22 பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு கடந்த 26ஆம் தேதி புகுந்த மர்ம நபர்கள் வகுப்பறைகளில் இருந்த மின் விசிறிகளை திருடி எஸ்கேப் ஆகினர். செல்லும்போது பரிசோதனை கூடத்தில் உள்ள பொருட்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு சென்றனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் கல்பாக்கம் போலீசில் புகார் கூறினார். அரசு மேல்நிலைப்பள்ளி 1961 காமராஜால் துவக்கப்பட்ட பள்ளி. இந்த இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் இந்த பள்ளி முன்னேற்ற காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னும் பல மாணவர்கள் உற்பத்தியாகக்கூடிய இடமாக இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் 7/12 அன்று திருட்டு போயிருந்தது. அதை காவல்துறைக்கு நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு திருட்டு நிகழ்ந்துள்ளது. இது அணுசக்தி துறையை சார்ந்து இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் அணுசக்தி துறையில் இருக்குது. இதில் பழைய கேமராக்கள் நாங்கள் பொருத்தப்பட்டு இருந்தாலும் பல திருடர்கள் முதல் கேமராவை தான் குறி வச்சு இதை எடுக்கிறாங்க. இதை நாங்கள் ஒரு தடவை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 7/12 அன்னைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த திருடர்களை பிடிப்பட்டு இருந்தால் காவல்துறை இதுக்கு எங்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக நானும் பல முறை ஸ்டேஷனில் பேசியிருக்கேன். தலைமை ஆசிரியர் பேசியிருக்காரு, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் பேசியிருக்காங்க, இந்த குழுவை சார்ந்தவங்களை பேசியிருக்காங்க, SMC பள்ளி மேலாண்மை குழு, இவங்கெல்லாம் பேசிய பொழுதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத போது நாங்கள் இது அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அரசு இது உடனடியாக தலையீடு செய்ய ஒரு சுத்தம் கிடையாது, ஒரு கழிப்பறை வசதி கிடையாது. இதெல்லாம் ஒரு தலைமை ஆசிரியர் மேற்கோட்டு காட்டி எங்களிடம் சொல்லும் பொழுது ஊராட்சி ஓரளவு தான் நாங்கள் உதவி பண்ண முடியும். அரசு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வது ஒன்று என்னன்னா, அரசு மேல்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளுக்கும் கழிப்பறையிலேயே நல்ல முறையில் கொண்டு வாங்க. விஞ்ஞான முன்னேற்ற காலமாக நம்ம நோக்கி பயணம் பண்ணின்னு இருக்கோம். அரசுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை வசதியை முன்பு நல்ல முறையில் எங்களுக்கு செயல்பட்டு கொடுங்க. இந்த திருட்டுக்கு என்ன காரணம்னு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை எங்கள் அருகில் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த அளவில் தான் காவல்துறை ஒட்டி நாங்கள் இருக்கோம். அணுசக்தி துறையை சார்ந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 952 மாணவர் மாணவிகள் படிக்கிறாங்க. இங்கே படித்த பல பேர் விஞ்ஞானிகளாக போயிருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்களாக போயிருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கிறாங்க. ஆனால் இது பாரம்பரியமான கொண்ட இந்த பள்ளியில் 7/12/2024 அன்று சில ரூமுகள்லாம் உடைச்சி கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கூட்டுகளை உடைச்சி சில ரூபாய்கள் ஒரு 1500 ரூபாவும் சில பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் 3 நபர்கள் 3 CCTV கேமரா உடைச்சிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட ஃபேன் மின்விசிறியை கழட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏராளமான பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறாங்க. காவல்துறை என்பது மிக மெத்தன போக்காக செயல்படுகிறது. இது பள்ளி என்பது ஒரு பொது சொத்து, அது அனைவருக்குமானது. இது தயவு செய்து தமிழக முதல்வர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடனடியாக இது நேரடியாக தலையீடு செய்து காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை பிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பள்ளி என்பது அணுசக்தி வளாகத்தில் தான் உள்ளது.
மத்திய அரசு பள்ளிகளுக்கு 4-5 பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகள்லாம் பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கு வந்து இந்த அணுசக்தித்துறை என்பது எந்த விதமான கவனமும் செலுத்துறது கிடையாது. இந்த பள்ளிக்கும் காவல் நிலையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்பது வெறும் 100 மீட்டர் தான். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா 7ஆம் தேதி இந்த நடந்த முதல் குற்ற சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்து 2வது ஒரு குற்றம் என்பது நடந்திருக்காரு. மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு சார்பாக நான் கேட்டுக்கொள்வது, துரிதமாக தமிழக அரசும் காவல்துறையும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.